வாழ்க வளமுடன், நேர்மையாக இரு. இந்த உலகத்திலே இன்றைக்கும் விலை மதிக்க முடியாதது, விலை பேச முடியாதது எது தெரியுமா? அன்பு. இந்த அன்பு என்பது முதல்ல யார் அதற்கு மதிப்பளித்து அதை அதிகமாக பயன்படுத்துகிறாங்க தெரியுமா? ஒரு தாய் தந்தை. நம்ம மனிதர்களாக இருக்கட்டும், விலங்குகளாக இருக்கட்டும், இன்றைக்கும் ஒரு குழந்தை பிறந்தால் மற்ற உறவுகளை நம்ம சொல்லித்தரணும். இது அண்ணே, தம்பி, மாமா, மச்சினே, அக்கா, அத்தை, தாத்தா, பாட்டின்னு. ஆனால் ஒரு தாய் தந்தை மட்டும் எந்த ஒரு குழந்தைகளுக்கும் சரி விலங்குகளுக்கும் சொல்லித்தர வேண்டிய இல்லை. அதோடைய குழந்தை ஆட்டோமேட்டிக்காகவே அதுகளாகவே ஒரு தாய் தந்தையை போய் அம்மா, அப்பா அப்படின்னு சொல்லி அவங்களாவே இயல்பாகவே கூப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க. ஏனென்றால் ஒரு தாய் தந்தையினுடைய அன்பு அவ்வளோ ஒரு பொக்கிஷமானது. அவர்களுடைய அன்புக்கு இன்றைக்கும் ஒரு தாய் தந்தை அன்புக்கு நிகராக யாராக இருக்கட்டும் அவ்வளோ சீக்கிரம் ஒரு தாய் தந்தை நிகராக அன்பு காட்டவே இந்த உலகத்தில் இன்ன வரைக்கும் எந்த ஒரு ஜீவனும் இல்லை. அதாவது ஆனால் இன்றைக்கி காலத்தில் தாய் தந்தையுடைய அன்பு தெரியாமல் நிறையா பேர் இன்றைக்கி தாயை மதிக்கிறதில்ல, தந்தையை மதிக்காமல் இன்றைக்கி நிறையா பேர் இந்த உலகத்தில் இன்றைக்கி இருக்காங்க. அதாவது இருக்கிறவங்களுக்கு அந்த தாய் தந்தையினுடைய அன்பு பெருசாக தெரிய மாட்டேங்குது, அதை பயன்படுத்த தெரியல. இல்லாதவர்களுக்கு போய் கேட்டு பாருங்கள். இன்றைக்கி ஏப்பா எவ்வளோ சம்பாரித்தாலும் சொத்து இருந்தாலும் எனக்கு இன்றைக்கி எங்கள் அம்மா அப்பா இல்லைப்பா, என்னால் அவங்களுடைய அன்பு இல்லாமல் என்னால் ஒரு நல்ல முறையில் என்னால் எந்த வேலையும் செய்ய முடியல, இயங்க முடியல. ஏனென்றால் இழந்தவனுக்கு தான் தெரியும் அதோடைய தாயினுடைய அன்பு, இருக்கிறவங்களுக்கு தெரியாது. இப்போ தவளை தண்ணிக்குள்ளே இருக்கும்போது என்ன செய்யுமா? அது தண்ணியுடைய அருமை தெரியாது. வெளியே வந்த பின்னாடி நினைக்குமா, ஆஹா இப்போ சுடுதுரா உடல், அப்போ தண்ணியுடைய அருமை அப்போ தான் தெரியுமா? அதேமாரி ஒவ்வொரு தாயந்தையுடைய அன்பும் இழந்தவங்களுக்கு போய் கேட்டு பாருங்கள், அவங்களுக்கு தான் உண்மையாக தெரியும். அந்த அன்பை இழந்துட்டு எவ்வளோ தவிப்பாங்க தெரியுமா? இன்றைக்கி எவ்வளோ விலை கொடுத்தாலும் ஒரு தாயந்தை அன்பை யாராலையும் எத்தனை கோடி வேணால் கொடுங்க, கொடுத்துட்டு அவங்க தாயந்தை அன்பை காட்ட சொல்லுங்கள், காட்டவே முடியாது. இது இயல்பாக இதயத்திலிருந்து மனப்பூர்வமாக அறிவுபூர்வமாக ஒவ்வொரு தாயந்தையும் அவர்களை பிள்ளையை நேசிக்கிறது தான் ஒரு உண்மையான தாயினுடைய அன்பு. அதனால் எல்லாரும் தாயை வணங்குவோம், தந்தையை போற்றுவோம். தாயே தெய்வம், தந்தையே கோவில் என்று வாழ்ந்தால் எல்லாருடைய வாழ்க்கையும் மகிழ்ச்சியாக இருக்கும். வயசானத்தில் அம்மா அப்பாவுக்கு எல்லோரும் பணியோட செய்யுங்க, அவங்க நல்ல முறையில் பார்த்துக்குங்க. அவங்க நல்லா இருந்தால் தான் நம்முடைய ஆத்மாவும் ஒரு நல்ல சாந்தி அடையும், அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையணும். அதனால் எப்பயுமே தாயந்தையை போற்றுங்கள், தந்தையை வணங்குங்கள். எல்லோரும் மகிழ்ச்சியாக வாழ மனிதத்துடன் வாழுங்கள். ஆயுமே வெல்லும்.